गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। श्रीहरे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। अथ श्रीमद् शङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் மாதம் 17ஆம் தேதி, விஜயநாம சம்வத்சரம், தட்சிணாயனம், சரத் ருத்து, விருச்சிக மாதம், அதாவது கார்த்தி மாதம், சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதி. இன்னைக்கு அப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு நல்ல அமிர்த யோகம், சித்த யோகம். இப்பேற்பட்ட இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் கடைசியில் இருக்கப்பட்ட சில ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ண போகிறோம். 64வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பம். இது பர்யந்தம் 63 ஸ்லோகங்களை நாம் முன்னாடி பார்த்தோம். இந்த 8வது அத்தியாயத்தில் 64வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பம். துருவ சரித்திரத்தில் உத்தானபாதனுடைய பிள்ளையான துருவசுவாமி தன் அப்பாவனுடைய மடி மேலே உட்காரணுங்கிறதாக நினச்சிட்டு போன போது அவனுடைய சித்தம்மை சுருச்சியானவள் அவனை விரட்டி அடித்தாள். நீ போய் காட்டில் போய் நாராயணனை நோக்கி தபஸ் பண்ணி என் வயத்தில் நீ பிறக்கணுங்கிறதாக பிரார்த்திச்சுட்டு வா, அப்போ தான் அப்பா மடியில் ஏறலாம்னு சொல்லி
ரொம்ப துர்வச்சனம் சொல்லி அனுப்பிச்சாள். அம்மாட்ட வந்து அம்மாவனுடைய அனுகிரகத்தோடு கூட அவன் காட்டை நோக்கி புறப்பட்டு போயிட்டான். அப்பொழுது சுவாமி, எங்கள் அம்மா சொன்ன, சுவாமி நீ எங்கே இருக்கேன்னு கேட்டபொழுது அந்த சொற்கள் காதில் விழுந்து நாரத சுவாமி ஓடி வந்தாள். அப்போ குழந்தைய அணைச்சிண்டு அவனுக்கு பலவாறாக உபதேசங்கள் பண்ணாள். அப்பா நீ ரொம்ப சின்ன குழந்தை, இப்படிலாம் தபஸ் பண்ணி சுவாமியை அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடும் தபஸ் பண்ண ரிஷிகளால் கூட அவரை பார்க்க முடியல என்றெல்லாம் சொல்லி திருப்பி நீ ஊருக்கு போனாள். ஆனால் குழந்தை கேட்கல. அவன் சொன்னான், நான் ராஜசிசு, க்ஷத்திரியத்தில் வம்சத்தில் பிறந்தவன், அதனாலே எனக்கு ரொம்ப கர்வம் உண்டு. எங்கள் அம்மா சொன்ன துர்வச்சனங்கள் என்னுடைய ஹிருதயத்தில் அம்பு மாதிரி அடித்து வீழ்த்திருக்கு. ஆகையினால நான் சுவாமியை பார்த்து அனுகிரகத்தை பெற்றுண்டு தான் நான் போவேன்னு சொன்னான். உடனே சுவாமி அவனுக்கு உபதேசம் பண்ணி அவனை தொட்டு கையால் தலையில் அனுகிரகம் பண்ணாள். மதுவனம்ங்கிறதான ஒரு இடத்துல போய் நீ இருந்து தபஸ் பண்ணி சுவாமியை பார்க்கணும்னு சொல்லி அவனுக்கு மகாமந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஒரு மகாமந்திரத்தை சொல்லி எப்படி வந்து சுவாமியை பார்க்கறதுக்கு தபஸ் பண்ணணுங்கிறதாக எல்லாத்தையும் அஷ்டாங்க யோகத்தை சொல்லி அனுப்பிச்சாள். அவன் உடனே நாரத சுவாமி சொன்னபடிக்கு மதுவனத்தை நோக்கி புறப்பட்டுனான். அவன் மதுவனத்தை நோக்கி புறப்பட்ட பிறகு நாரத சுவாமி என்ன பண்ணாள், நேர ராஜா உத்தானபாதனுடைய அரண்மனைக்கு போய் ராஜாவை பார்க்கறதுக்கு போனாள். இது பர்யந்தம் கதை இது மட்டும் ஆயிருக்கு. தபோவனம் கதே தஸ்மின் பிரவிஷ்டோந்தப்புரம் முனிஹி அர்ஹிதார்ஹண கோராஜ்ஞா சுகாசீன உவாச்சதம். இவன் நாரத சுவாமி உத்தானபாதனுடைய அரண்மனைக்கு போயிருந்தபோது அவன் சோஃபாவில் உட்கார்ந்துருந்தவன் எழுந்து வந்து இவருக்கு வந்து உட்கார்றதுக்கு எல்லா உபச்சாரம் பண்ணி நாரத சுவாமியை உட்காத்தி வச்சான். அப்போது நாரதர் அவனை நோக்கி பேச ஆரம்பித்தாள். அவனுடைய முகத்தை பார்த்தால் ரொம்ப வாடி இருந்தது. 64வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பம். நாரத உவாச்ச ராஜன் கிம் தியாயசே தீர்க்கம் முகேன பரிசுஷ்யதா கிம் வா நரிஷ்யதே காமோ தர்மோ வார்த்தேன சம்யுதா. ராஜாவை பார்த்து அவனுடைய முகத்தினுடைய வாடி போன முகத்தை பார்த்து கேட்டாள், ராஜன்னு நீ ரொம்பவும் பெருமூச்சு விட்டுருந்து சோஃபாவில் உட்கார்ந்துருக்கே, மூஞ்சியெல்லாம் வாடி கிடக்கு, என்னத்தை நீ ஞாபகம் தியானிச்சுருக்கேள்? ராஜனுக்கும் தியாயசே தீர்க்கம், ரொம்ப தீவிரமாக நீ எதை ஆலோசிக்கிற? இல்லை தர்மார்த்த காம மோட்சங்கிற 4 புருஷார்த்தங்களில் மோட்சங்கிற புருஷார்த்தத்தை பற்றி ராஜாக்கள் கவலைப்பட மாட்டாள், அதனால் அதை பற்றி நான் கேட்கல. பாக்கி 3 புருஷார்த்தங்கள் ராஜாங்கத்தில் வேணுமே, தர்மம் அர்த்தம் காமம், இவைகளெல்லாம் கிடைக்கலேன்னு நினச்சிருந்து துக்கப்படுறியா? கிம் வா நரிஷ்யதே காமோ தர்மோ வா அர்த்தேன சம்யுதா. தர்மம் அர்த்தம் காமம் முதலான 3 விஷயங்கள் சேர்ந்த ராஜாங்கத்தில் என்னென்ன நடக்கணுமோ அதனால் நடக்கலேன்னு கவலைப்படுறியா நீன்னு கேட்டாள். அப்பொழுது ராஜா பதில் சொன்னான். ராஜோவாச்ச சுதோ மே பாலகோ பிரம்மன் ஸ்திரைஹிணேனா கருணாத்மனா நிர்வாசித பஞ்சவர்ஷா சகமாத்ரா மகான் கவி. சுவாமின்னு நீங்கள் பிரம்மரிஷி நீங்கள் கேட்குறேள், ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லை. நான் என் 5 வயசு குமாரன் துருவனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனே, சின்ன குழந்தையே கருணை இல்லாமல் அவனையும் அவன் அம்மாவையும். 5 வயசாக இருக்கப்பட்டவனை பிரியமில்லாமல் இப்படி காட்டில் போய் விரட்டி அடிச்சுட்டேனேன்னு நினச்சி ரொம்ப துக்கப்படுறேன் இப்போ நான். சுதோமே பாலகோ பிரம்மன் ஸ்திரைனேன அகருணாத்மனா, ரொம்ப கல்லு ஹிருதயத்தோட கருணை இல்லாமல் இப்படி பண்ணிவிட்டேனே. நிர்வாசித பஞ்சவர்ஷா சகமாத்ரா மகான் கவி. அவன் பரமபாகவதன் பரமபக்தன், அம்மா கிட்டக்க அவ்வளோ பிரியமாக இருக்கப்பட்டவன். அப்பேற்பட்ட அந்த சின்ன 5 வயசு குழந்தைய அவன் அம்மாவோட சேர்த்து காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனா. பெரிய மகாபாபத்தை பண்ணிவிட்டேன்னு நினச்சி துக்கமாக இருக்கு எனக்கு. நாள் அப்பியநாதம் வனே பிரம்மன் மாஸ்மாதந்தியர்பகம் விருக்காஹ ஸ்ராந்தம் ஷயானம் க்ஷுதிதம் பரிம்லான முகாம்புஜம். 5 வயசு குழந்தை, முகம் தாமரப்பூ மாதிரி இருக்கக்கூடிய முகம் அவன்.
அப்பேற்பட்ட அந்த குழந்தை காட்டில் போய் அங்கே காட்டில் கொடிய மிருகங்கள் விற்காக ஓநாய்கள் காட்டு ஓநாய்கள்லாம் இருக்குமே, அப்பேற்பட்ட இடத்துல அந்த குழந்தை பசியினாலையும் உடம்பெல்லாம் வாடி போய் ஸ்ராந்தம் சயானம் க்ஷுதிதம், பசி தாங்காமல் ஒரே சோர்வு ஏற்பட்டு கீழே படுத்துட்டுருப்பனே, அவன் இந்த கொடிய மிருகங்கள்லாம் வந்து ஓநாய்கள்லாம் வந்து உபதிரவம் பண்ணுமே, அதை நினச்சி நினச்சி எனக்கு துக்கமாக இருக்குது. நான் அப்பியநாதம் வனே பிரம்மன் மாஸ்மாதந்தியர்பகம் மிருகாः ஸ்ராந்தம் சயானம் க்ஷுதிதம் பரிம்லான முகாம்புஜம். வாடிப்போன தாமரை பூ மாதிரி இருக்குமே என் குழந்தையனுடைய முகம். நான் அஹோ மே பத தௌராத்மியம் ஸ்ரீஜிதஸ்யோபதாரய யோங்கம் பிரேம்னா ஆருருக்ஷந்தம் நாபியனந்தமசத்தமா. பெரியமா பாபத்தை பண்ணிவிட்டேன் நான். அஹோ மே பத தௌராத்மியம், எனக்கு பாருங்கோ எப்பேற்பட்ட ஒரு மனசு, கெட்ட மனசு படைச்சவன் நான். கேவலம் என் ஸ்திரீ, ஒரு பெண், ஸ்ரீஜிதஸ்ய உபதாரய, அவளால் நான் வெல்லப்பட்டு, அவள் சொன்ன சொற்கள் ஆம்படையாளுக்கு கட்டுப்பட்டு நான் ஒரு கெட்ட விஷயத்தை சொல்லி அவன் ஆசையோடு கூட என் மடியில் ஏறி உட்காரணும்னு வந்த என் குழந்தைய விரட்டி அடிச்சுவிட்டேனேனா, படாதுன்னு சொல்லி தள்ளி விட்டுவிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அதை நினச்சி நினச்சி தான் வருத்தமாக இருக்குன்னு நான். அஹோ மே பத தௌராத்மியம் ஸ்ரீஜிதஸ்யோபதாரய யோங்கம் பிரேம்னாருருக்ஷந்தம் நாபியனந்தமசத்தமா. ரொம்பவும் கொடிய விஷயத்தை பண்ணிவிட்டேனே, அதை நினச்சி துக்கமாக இருக்குது, முகமெல்லாம் வாடி இருக்கிறதுக்கு காரணம் தான் நான். அப்பொழுது நாரதர் திருப்பி பதில் சொன்னார், ராஜாவை பார்த்து சாந்தனம் பண்ணாள். நாரத உவாச்ச மாமாசுச்சஸ்வதனயம் தேவகுப்தம் விஷாம்பதே தத் பிரபாவமவிஜ்ஞாய பிராவ்ருங்கே யத்யசோ ஜகத்து. உன் புள்ள சாதாரண புள்ள இல்லைப்பா, அவனுடைய புகழ் எல்லா லோகங்கள்லையும் பரவ போகிறது. அப்பேற்பட்ட குழந்தை அவன். அவனை பற்றி நீ நினச்சிக்க கூடாது, வருத்தப்படக்கூடாது. அவனுக்கு சுவாமியே வந்து அனுகிரகம் பண்ண போகிறார். அவன் சுவாமி அவனை காப்பாற்றிகிட்டே இருக்காள். தேவகுப்தம் விஷாம்பதே, எந்த பகவான் இந்த சமஸ்த லோகங்களில் இருக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் காப்பாற்றுறாரோ அந்த பகவான், ஹே விஷாம்பதே, நீயும் மனிதர்களெல்லாம் காப்பாற்றுறவன், நீ போய் கவலைப்படலாமா? உன்னை விட ஜாக்கிரதையாக அவர் வந்து குழந்தையை காப்பாற்ற போகிறாள். மாமா சுச்சாஹா, அதனால் நீ வருத்தப்படாதேன்னு சாந்தனம் பண்ணாள். உன்னுடைய குழந்தையனுடைய துருவனுடைய பிரபாவம் உனக்கு தெரியாதுனாள். தத் பிரபாவம் அவிஜ்ஞாய பிராவ்ருங்கே யத்யசோ ஜகத்து. அவனுடைய புகழ் லோகம் பூரா பரவ போகிறது. அப்பேற்பட்டவன் உன் குழந்தை, அவனை பற்றி கவலைப்படாதேனாள். பகவான் அவனை ரட்சிக்கிறாள் நாள். சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா லோகபாலைரபி பிரபு ஏஷ்யத் அச்சிரதோ ராஜன் யசோ விபுலயம் ஸ்தவா. உன்னுடைய புள்ள துருவன் இருக்கானே, அவன் ரொம்ப அவனை காப்பாற்றிக்கக்கூடிய பராக்கிரமம் பொருந்தியவன். அவன் ரொம்ப கொடிய தபசுகள்லாம் பண்ணி, ரிஷிகளால் கூட பண்ண முடியாத தபஸெல்லாம் பண்ணி, எந்த ராஜாக்கள்னாலையும் ரிஷிகணங்களாலையும் பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ணி அந்த பகவானை போய் பார்க்க போகிறான். அவனுடைய எண்ணத்தை நினச்சிருந்து, ஒரு லட்சியத்தை நினச்சிருந்து காட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கானோ அதை பூர்த்தி பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வரப்போகிறான். ஆகையினால அவனுடைய புகழும் உன்னுடைய புகழும் ரொம்ப லோகம் முழுக்க பரவ போகிறதுனாள். சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா, எல்லாராலையும் பண்ண முடியாத காரியத்தை பண்ண போகிறான். லோகபாலைரபி பிரபு, லோகபாலால்னா கூட பண்ண முடியாத விஷயத்தை அவன் பண்ண போகிறான். ஏஷ்யத் அச்சிரதோ ராஜன், ஏஷ்யதி அச்சிரதோ, சீக்கிரம் திரும்பி வரப்போகிறான் அவன் ராஜன். யசோ விபுலயம் ஸ்தவா, ரொம்ப புகழ பரப்பின்னு வரப்போகிறான் நாள். இவ்வாறாக இந்த கதைகளெல்லாம் மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லிட்டு வராள். மைத்ரேய உவாச்ச இதி தேவர்ஷிணா புரோக்தம் விஸ்ருத்ய ஜகதீபதி ராஜலக்ஷ்மீ மனாதிருத்ய புத்திரமேவான்வசிந்தயத்.
இந்த வார்த்தைகளெல்லாம் நாரத சுவாமி முகமாக கேட்ட மகாராஜா உத்தானபாதன் ராஜ்யலக்ஷ்மி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ராஜ்யத்தை ராஜாங்கத்தில் என்னென்ன நடக்கணுமோ அதை பற்றி துளியும் கவலைப்படல. புத்திரமேவான் வச்சிந்தயது அன்வச்சிந்தயது, அந்த தன் குழந்தையான துருவசுவாமியை பற்றியே நினச்சிண்டு அவனை பற்றியே நினச்சிண்டு பேச ஆரம்பித்தான். அவனை பற்றியே நினச்சிட்டு இருந்தான். ராஜாங்கத்தில் இருக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் விட்டுவிட்டான், மறந்து விட்டான் என்று சொன்னால் விதுரரை பார்த்து, தத்ராபிஷிக்தா பிரயதः தாமுபோஷ்ய விபாவரீம் சமாயித பர்யச்சரத் ரிஷ்யாதேசேன பூருஷம். இவ்வாறாக இந்த ராஜா அரண்மனையில் அப்படியே ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் நாரத சுவாமியை பார்த்து இவ்வாறு சொல்லிட்டு இருக்கிறபோது அங்கே காட்டில் என்ன ஆச்சுன்னாள், மதுவனத்தில் அங்கே துருவ மகாராஜா மதுவனத்துக்குள்ளே நுழைஞ்சு யமுனா நதியில் ஸ்நானத்தை பண்ணி அன்றைக்கி ராத்திரி முழுக்க உபவாசம் இருந்துவிட்டு ரொம்ப நாரத சுவாமி தன் குரு சொன்ன மாதிரியே பகவானா மகாமந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை சொல்லிண்டு தியானம் பண்ண ஆரம்பித்தான். தத்ராபிஷிக்த பிரயதா தாமுபோஷ்ய விபாவரீம் சமாயித பர்யச்சரத் ரிஷ்யாதேசேன பூருஷம். நாரத ரிஷினால் சொல்லப்பட்டபடியே அவன் பகவானை ஆராதிக்க ஆரம்பித்தான்னு சொன்னாள். எப்படி ஆராதித்தான், எவ்வளவு தீவிரமாக என்பதையெல்லாம் அடுத்த சில ஸ்லோகங்களில் சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. நாரத உவாச்ச நாரத உவாச்ச நாரத உவாச்ச ராஜன் கிம் த்யாயசே தீர்க்கம் ராஜன் கிம் த்யாயசே தீர்க்கம் ராஜன் கிம் த்யாயசே தீர்க்கம் முகேன பரிசுஷ்யதா முகேன பரிசுஷ்யதா முகேன பரிசுஷ்யதா கிம் வா நரிஷ்யதே காமோ கிம் வா நரிஷ்யதே காமோ கிம் வா நரிஷ்யதே காமோ தர்மோ வார்த்தேன சம்யுதः தர்மோ வார்த்தேன சம்யுதः தர்மோ வார்த்தேன சம்யுதः. ராஜோவாச்ச 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 சுதோ மே பாலகோ பிரம்மன் சுதோ மே பாலகோ பிரம்மன் சுதோ மே பாலகோ பிரம்மன் ஸ்த்ரைணேனா கருணாத்மனா ஸ்த்ரைணேனா கருணாத்மனா ஸ்த்ரைணேன அகருணாத்மனா ஸ்த்ரைணேனா கருணாத்மனா நிர்வாசிதः பஞ்சவர்ஷः நிர்வாசிதः பஞ்சவர்ஷः நிர்வாசிதः பஞ்சவர்ஷः சக மாத்ரா மகான் கவிः சக மாத்ரா மகான் கவிः சக மாத்ரா மகான் கவிः அப்யநாதம் வனே பிரம்மன் அப்யநாதம் வனே பிரம்மன் அப்யநாதம் வனே பிரம்மன் மாஸ்மாதந்த்யர்பகம் விருக்காः மாஸ்மாதந்த்யர்பகம் விருக்காः மாஸ்மாதந்த்யர்பகம் விருக்காः ஸ்ராந்தம் ஷயானம் க்ஷுதிதம் ஸ்ராந்தம் ஷயானம் க்ஷுதிதம் ஸ்ராந்தம் ஷயானம் க்ஷுதிதம் பரிம்லானமுகாம்புஜம் 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 அஹோ மே பத தௌராத்ம்யம் அஹோ மே பத தௌராத்ம்யம் அஹோ மே பத தௌராத்ம்யம் ஸ்ரீஜிதஸ்யோபதாரய 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 யோங்கம் பிரேம்ணா ஆருருக்ஷந்தம் யோங்கம் பிரேம்ணாருருக்ஷந்தம் யோங்கம் பிரேம்ணாருருக்ஷந்தம் நாப்யனந்தம் அசத்தமஹ நாப்யனந்தம் அசத்தமஹ நாப்யனந்தமசத்தமஹ. நாரத உவாச்ச நாரத உவாச்ச நாரத உவாச்ச மாமாசுச்ச ஸ்வதனயம்
மாமாசுச்சஸ்வதனயம் மாமாசுச்சஸ்வதனயம் தேவகுப்தம் விஷாம்பதே தேவகுப்தம் விஷாம்பதே தேவகுப்தம் விஷாம்பதே தத்பிரபாவமவிஜ்ஞாய 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 பிராவ்ருங்க்தே யத்யசோ ஜகத் பிராவ்ருங்க்தே யத்யசோ ஜகத் பிராவ்ருங்க்தே யத்யசோ ஜகத் சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா லோகபாலைரபி பிரபுः லோகபாலைரபி பிரபுः லோகபாலைரபி பிரபுः ஏஷ்யத்யச்சிரதோ ராஜன் ஏஷ்யத்யச்சிரதோ ராஜன் ஏஷ்யத்யச்சிரதோ ராஜன் யசோ விபுலயம்ஸ்தவ யசோ விபுலயம்ஸ்தவ யசோ விபுலயம்ஸ்தவ मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच इति देवर्षिणा प्रोक्तम् इति देवर्षिणा प्रोक्तम् इति देवर्षिणा प्रोक्तम् विश्रुत्य जगतीपतिः विश्रुत्य जगतीपतिः विश्रुत्य जगतीपतिः राजलक्ष्मीमनादृत्य राजलक्ष्मीम् अनादृत्य राजलक्ष्मीम् अनादृत्य पुत्रमेवान्वचिन्तयत् 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 तत्राभिषिक्तः प्रयतः तत्राभिषिक्तः प्रयतः तत्राभिषिक्तः प्रयतः तामुपोष्य विभावरीम् तामुपोष्य विभावरीम् तामुपोष्य विभावरीम् समाहितः पर्यचरत् समाहितः पर्यचरत् समाहितः पर्यचरत् ऋष्यादेशेन पूरुषम् ऋष्यादेशेन पूरुषम् ऋष्यादेशेन पूरुषम् श्रीहरे नमः 72வது ஸ்லோகத்திலேருந்து துருவசுவாமி எவ்வளவு கடுமையாக தபஸ் பண்ணாங்கிறத விவரித்து சொல்கிறாள் விதுரருக்கு மைத்ரேயர். திரிராத்ராந்தே திரிராத்ராந்தே கபித்தபதராசனः ஆத்மவிருத்தியனுசாரேண மாசம் நின்யேர்ச்சயன் ஹரிம். மதுவனத்தில் தினசரி 3 வேளையும் யமுனா நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு குழந்தை துருவன் என்ன பண்ணால் முதல் மாதம் 3 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டான். என்னென்னா கபித்த பதராசன கபித்தம் பதரம், அதாவது கபித்தம்னா என்ன, விளாம்பழம் அப்புறம் பத்ரி இலந்த பழம் இதையெல்லாம் சாப்பிட்டு விட்டு, அதுவும் எத்தனை கொஞ்சம் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன். சாப்பிட்டு விட்டு பாக்கி நேரம் முழுக்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாயின்னு மகாமந்திரத்தை ஜப்பம் பண்ணிண்டு அவர் சொன்ன ரூபத்தை மனசில் கொண்டு வச்சுண்டு பகவானுடைய ரூபத்தை நாரத சுவாமி சொன்னபடிக்கு தபஸ் பண்ண ஆரம்பித்தான் குழந்தை. திரிராத்ராந்தே திரிராத்ராந்தே கபித்த பதராசனः ஆத்மவிருத்தியனுசாரேண மாசம் நின்யேர்ச்சயன் ஹரிம். இவ்வாறாக 1 மாதம் பகவானை நோக்கி தபஸ் பண்ணான். ஆத்மவிருத்தி அனுசாரேன நாள் எதுக்காக இந்த 3 நாளைக்கு ஒரு தடவை பழத்தையும் இறந்த பழத்தையும் விளாம்பழத்தையும் சாப்பிட்டான் நாள் எதுக்குன்னா தன் உடம்பை ரட்சித்து வச்சிருக்கணுமே, தபஸ் பண்ணுறதுக்கு சக்தி வேணுமேங்கிறதுக்காக அந்த குழந்தை அப்படி பண்ணான். அடுத்தாவில் என்ன பண்ணான், 2ஆம் மாதத்தில் த்விதீயம் ச ததா மாசம் ஷஷ்டே ஷஷ்டேர்பகோ தினே திருணபர்ணாதிபிஷீர்ணைः கிருதான்னோபியர்ச்சயன் விபும். அடுத்த மாதம் 2வது மாதம் குழந்தை துருவசுவாமி தினசரி 3 வேளை யமுனா நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு மகாமந்திரத்தை ஜபம் பண்ணான். ஆனால் என்ன ஆகாரம் பண்ணான் நாள்,
6 நாளைக்கு ஒரு தடவை கீழே முளைச்சின்றிருக்கப்பட்ட புல், மரங்களில் இருக்கப்பட்ட இலைகள், இதைகளை மாத்திரம் சாப்பிட்டுவிட்டு கோர தபஸு பகவானை நோக்கி பண்ண ஆரம்பித்தான். த்விதீயம் ச ததா மாசம் ஷஷ்டே ஷஷ்டேர்பகோ தினே திருணபர்ணாதிபிஷீர்ணை கிருதான்னோபியர்ச்சயன் விபும். தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ற விஷயத்தை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பகவானை அவர் சொன்ன நாரத சுவாமி சொன்னபடிக்கு ஆராதனை பண்ணிட்டு மகாமந்திரத்தை ஜபிச்சுட்டு இருந்தான். 2வது மாதம். 3வது மாதம் என்ன பண்ணான்னால் குழந்தை, திருத்தீயம் சானயன் மாசம் நவமே நவமேஹனி அபக்ஷ உத்தம ஸ்லோகம் உபாதாவத் சமாதினா. 3வது மாதம் குழந்தை 9 நாளைக்கு ஒரு தடவை சிறிது தீர்த்தத்தை சாப்பிட்டுவிட்டு, வேறு ஒன்றும் சாப்பிட்றதில்ல, தீர்த்தம், யமுனையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரத்தை மாத்திரம் ஜபம் பண்ணிண்டு சுவாமியே உள்ள ஹிருதயத்தில் பார்த்துட்டு இருந்தான். இப்படி 3வது மாதத்தை அந்த மாதம் முழுக்க அப்படி பண்ணிட்டு சுவாமியை ஆராதிச்சானாம். திருத்தீயம் சானயன் மாசம் நவமே நவமேகனி அபக்ஷ உத்தம ஸ்லோகம் உபாதாவத் சமாதினா. அபக்ஷம் அப்படின்னாக்க தண்ணி, தீர்த்தத்தை சாப்பிட்டு இருந்தான். 4வது மாதம் என்ன பண்ணான்னாள், 12 நாளைக்கு ஒரு தடவை சிறிது காற்றை சாப்பிட்டு விட்டு, காற்றை அப்படியே உள்ள எடுத்து சாப்பிட்டு விடுறது, முழுங்கி விடுறது. அதை வச்சிருந்து ஜிதஸ்வாசா, மூச்சை அடக்கி பகவானை உள்ள தியானம் பார்த்துட்டு இருந்தான், தபஸ் பண்ணான். சதுர்த்தமபி வை மாசம் துவாதசே துவாதசேஹனி வாயுபக்ஷோ ஜிதஸ்வாசோ தியாயம் தேவமதாரயத்து. பகவானை அந்த அவர் சொல்லிக் கொடுத்த மூர்த்தியை, ஆனந்தமாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுடைய ரூபத்தை, நாராயணனுடைய ரூபத்தை ஹிருதய கமலங்களில் பார்த்துண்டு 12 நாளைக்கு ஒரு தடவை சிறிது காற்றை சாப்பிட்டுண்டு மூச்சை அடக்கி தபஸ் பண்ணான். 5வது மாதம் பஞ்சமே மாஸ்யனுப்ராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜா தியாயன் பிரம்மபதைகேன தஸ்தௌ ஸ்தாணுரிவாச்சலா. 5வது மாதம் அந்த குழந்தை ஒரு காலால் நின்றுண்டு, பாதைக்கேனே ஒரு காலில் நின்றுண்டு, ஒரு தூண் மாதிரி அசையாமல் நின்றுட்டு இருந்தானாம். அச்சலா, ஒரு விதமான அசைவும் இல்லாமல் ஒரு காலில் நின்றுண்டு அவனுடைய மூச்சை அடக்கி ஒன்றும் சாப்பிடாமல் பகவானை உள்ளே பார்த்துட்டு இருந்தான். பஞ்சமே மாஸ்யனுப்ராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜா தியாயன் பிரம்மபதைகேன தஸ்தௌ ஸ்தாணுரிவாச்சலா. ஸ்தாணுரிவ ஒரு தூண் மாதிரி அசையாமல் நின்றுண்டு ஒரு காலில் நின்று சுவாமியை தியானம் பண்ணிட்டு இருந்தான். 5வது மாதம் சர்வதோ மன ஆக்ருஷ்ய ஹிருதி பூதேந்திரியாசயம் தியாயன் பகவதோ ரூபம் நாத்ராக்ஷீத் கிஞ்சனாபரம். அவன் எல்லா இந்திரியங்களையும் அடக்கி, மனசை அடக்கி, பிராணனை அடக்கி பகவானை மாத்திரம் தியானம் பண்ணிட்டு அவருடைய ரூபத்தை உள்ள பார்த்துட்டு வேறு எதுவும் அவனுக்கு உள்ள தெரியல பகவானை தவிர. அப்படி ஒரு தீவிரமாக தபஸ் பண்ண ஆரம்பித்தான். 6வது மாதம் சர்வதோ மன ஆக்ருஷ்ய ஹிருதி பூதேந்திரியாசயம் தியாயன் பகவதோ ரூபம் நாத்ராக்ஷீத் கிஞ்சனாபரம். வேற ஒன்னையும் பார்க்கல அவன். ஆதாரம் மகதாதீனாம் பிரதான புருஷேஸ்வரம் பிரம்மதாரயமானஸ்ய த்ரயோலோகாச்ச கம்பிரே. மூச்சை அடக்கி சுவாசிக்காமல் பிராணாயாமம் பண்ணி மூச்சை அடக்கிவிட்டான். உள்ளுக்குள்ளே பகவானை பார்க்க ஆரம்பித்தான். எந்த பகவான் விஸ்வமோ அந்த விஸ்வஸ்மை நமஹான்னு சொல்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்படி விஸ்வமாக இருக்கப்பட்ட அந்த பகவானை உள்ளே அடக்கிவிட்டான், மூச்சையும் அடக்கிவிட்டான்.
இது இப்படி மூச்சை அடக்கி உள்ளே அடைக்கணுன்னே 3 லோகமும் நடுங்க ஆரம்பிச்சு கொடுத்து. 3 லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகள்னால் நடுங்க ஆரம்பிச்சு கொடுத்து. எல்லாரும் அதுகளுக்கெல்லாம் மூச்சு விட முடியல. ஆதாரம் மகதாதீனாம் பிரதான புருஷேஸ்வரம். எந்த ஒரு சுவாமி 3 லோகத்துக்கும் ஆதாரமோ, எதெல்லாம் சிருஷ்டியில் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கப்பட்ட அந்த சுவாமியே உள்ளே அடக்கிவிட்டான். பிரம்மதாரய மானஸ்ய திரையோலோகாச்ச கம்பிரே. 3 லோகம் ஆட ஆரம்பிச்சது. யதைகபாதேன ச பார்த்திவார்பகா தஸ்தௌ ததுங்குஷ்ட நிபீடிதாமயி நநாம தத்ரார்த்தம் இபேந்திரதிஷ்டிதா தரீவ சம்யேதரத பதே பதே. துருவசுவாமி ஒரு காலில் நின்றுண்டு ஒரு கட்டை விரலில் மாத்திரம் பூமியில் வச்சுட்டு பாக்கி எல்லா உடம்பும் உயரக்க இருக்கு. ஒரு காலில் நிற்கிறான். அதுலேயும் கட்டை விரல்னால பூமியில் தொட்டுன்னு இருக்கு, வேற ஒன்றும் தொடலை. அவ்வளோ கடுமையாக நின்றுட்டுருக்கான் அசையாமல். அவனுடைய கட்டை விரல்கள் அமுக்கப்பட்ட பூமி எப்படி ஒரு நதியில் ஒரு படகுல ஒரு யானை போயின்னு இருந்ததுன்னா அந்த படகு எப்படி ஆடுமோ அது ஆடுற மாதிரி பூமி ஆட ஆரம்பிச்சுதான். இவன் ஒவ்வொரு அந்த அடியை வச்சிருக்கிறத பார்த்துவிட்டு யதைகபாதேன ச பார்த்திவார்பகா தஸ்தௌ ததங்குஷ்ட நிபீடிதாமஹி. அவனுடைய அங்குஷ்டம், அவனுடைய கட்ட விரலனுடைய அமுக்கல்னால அந்த பூமி தாங்க முடியாமல் ஒரு நதியில் யானையை தூக்கின்னு போகிற ஒரு படகு எப்படி ஆடுமோ அப்படி ஆட ஆரம்பிச்சுதான். நநாம தத்ரார்த்தமிபேந்திர திருஷ்டிதா தரீவ சம்யேதரதஸ்பதே பதே. பூமி நடுங்க ஆரம்பிச்சுது. தஸ்மின் அபித்யாயதி விஸ்வமாத்மனோ துவாரம் நிருத்யாசும் அனன்யயாதியா லோகாநிருச்வாச நிபீடிதா பிருஷம் சலோகபாலாக சரணம் யயுர்ஹரிம். லோகபாலாள்லாம் பகவானை வந்து காலில் விழுந்து அபயப்பிரதானம் கேட்டாள். ஏன்னா அவளாலையும் மூச்சு விட முடியல. லோகமெல்லாம் விஸ்வம் முழுக்க ஆட ஆரம்பிச்சு கொடுத்து. எஸ்மின் அபித்யாயதி விஸ்வமாத்மனோ. எந்த விஸ்வரூபமாக இருக்கப்பட்ட பகவானை துருவ மகாராஜா உள்ள தியானிக்க ஆரம்பித்து தன்னுடைய மூச்செல்லாம் அடக்கினானோ அப்பொழுதே எல்லா விதமான ஜீவராசிகளும் லோகத்தில் இருக்கப்பட்ட தேவதைகளெல்லாம் நடுங்க ஆரம்பித்தால் லோகபாலாளுக்கெல்லாம் மூச்சு விட முடியல. அதனால் பகவான் சாட்சாத் மகாவிஷ்ணுகிட்ட வந்து சரணம்னு வந்து விழுந்தாள். தஸ்மின் அபித்யாயதி விஸ்வமாத்மனோ துவாரம் நிருத்யாசு மனன்யயாதியா லோகாநிருச்வாச நிபீடிதா பிருஷம் சலோகபாலாக சரணம் யயுர்ஹரிம். பகவான்கிட்ட வந்து சரணம்னு அடைஞ்சாள். எல்லா தேவதைகளும் போய் முறையிட்டாள் பகவானை பார்த்து. தேவாவுச்சு, தேவதைகள்லாம் பேசினாள் பகவான்கிட்ட. என்ன சொன்னாள்? நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் சராச்சரஸ்யாகில சத்வதாம்னா விதேயி தன்னோ விருஜினாத் விமோக்ஷம் பிராப்தா வயம் துவாம் சரணம் சரண்யம். எங்களால் மூச்சு விட முடிய மாட்டேங்கிறது. குழந்தை துருவன் மூச்சை அடக்கி இந்த விஸ்வம் பூராவையும் தியானித்து உள்ளே அடக்கிவிட்டான். அப்படி செஞ்சதுனால எங்களுக்கெல்லாம் மூச்சு விட முடிய மாட்டேங்குது. ஒரு ஜீவராசியும் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாள். இந்த மாதிரி நாங்கள் அனுபவித்ததே கிடையாது. எங்களுக்கெல்லாம் கடைசியாக யாருன்னா நீங்கள் தான் சரண்யன். அதனால் உங்களை நாங்கள் சரணம் அடையணும்னு வந்து காலில் வந்து விழுந்தாள். விதேஹி தன்னோ விருஜினாத் விமோக்ஷம் பிராப்தா வயம் துவாம் சரணம் சரண்யம். எங்கள் எல்லாருக்கும் சரண்யனான நீ உங்கள் காலில் வந்து விழுந்துட்டோம், நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி பகவான் ஹரியினுடைய காலில் வந்து 33 கோடி தேவதை கணங்களும் வந்து காலில் வந்து விழுந்து பிரார்த்தித்தாள் உருக்கமாக. அப்பொழுது பகவான் அவள் நோக்கி பேச ஆரம்பித்தாள். 82வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் வாச்ச மாபைஷ்டபாலம் தபசோ துரத்யயாத் நிவர்த்தயிஷ்யே பிரதியாதஸ்வதாமா யதோ ஹி வஹ பிராணநிரோத ஆசீத் ஔத்தானபாதி மயி சங்கதாத்மா. இதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. சின்ன குழந்தையான துருவன், பாலம் சின்ன குழந்தையான துருவன் ரொம்ப கடுமையாக துரத்தியாத்து
ரொம்ப கடுமையாக கூட தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனை நான் தபஸை நிறுத்த சொல்கிறேன். அதனால் யதோஹி வஹா பிராண நிரோத ஆசீத்து, நீ உங்களுக்கு மூச்சு விட முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவன் பிராணாயாமமாக மூச்சு அடக்கி என்ன உள்ளே பார்த்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். குழந்தை, அவங்ககிட்ட போய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிடுறேன், அப்போ உங்களுடைய வியாக்குலமெல்லாம் சரியாகும் நாள். ஔத்தான பாதி மை சங்கதாத்மா, அவன் என்னையே தீவிரமாக தியானம் பண்ணிட்டு இருக்கான், அவனை போய் நான் அனுகிரகம் பண்ண போகிறேன், நீங்கள் கவலையை விடுங்கன்னு பகவான் அனுகிரகம் பண்ணால் தேவதைகளுக்கு. ஸ்ரீ பகவான் வாச்ச மகாபைஷ்டபாலம் தபசோ துரத்யயாத் நிவர்த்தயிஷ்யே பிரதியாதஸ்வதாமா யதோ ஹி வஹ பிராண நிரோத ஆசீத் ஔத்தானபாதி மயி சங்கதாத்மா. ஸ்ரீ ஹரயே நமः. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே அஷ்டமோத்தியாயः. ஸ்ரீ ஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமः. த்ரிராத்ராந்தே 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 கபித்தபதராசனः 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 ஆத்மவிருத்தியனுசாரேண 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 மாசம் நின்யேர்ச்சயன் ஹரிம் மாசம் நின்யேர்ச்சயன் ஹரிம் மாசம் நின்யேர்ச்சயன் ஹரிம். த்விதீயம் ச ததா மாசம் த்விதீயம் ச ததா மாசம் த்விதீயம் ச ததா மாசம் ஷஷ்டே ஷஷ்டேர்பகோ தினே ஷஷ்டே ஷஷ்டேர்பகோ தினே ஷஷ்டே ஷஷ்டேர்பகோ தினே திருணபர்ணாதிபிः ஷீர்ணைः திருணபர்ணாதிபிः ஷீர்ணைः திருணபர்ணாதிபிः ஷீர்ணைः கிருதான்னோப்யர்ச்சயன் விபும் கிருதான்னோப்யர்ச்சயன் விபும் கிருதான்னோப்யர்ச்சயன் விபும். திருத்தீயம் சானயன் மாசம் திருத்தீயம் சானயன் மாசம் திருத்தீயம் சானயன் மாசம் திருத்தீயம் சானயன் மாசம். நவமே நவமேஹனி நவமே நவமேஹனி நவமே நவமேஹனி. அபக்ஷ உத்தம ஸ்லோகம் அபக்ஷ உத்தம ஸ்லோகம் அபக்ஷ உத்தம ஸ்லோகம். உபாதாவத் சமாதினா உபாதாவத் சமாதினா உபாதாவத் சமாதினா. சதுர்த்தமபி வை மாசம் சதுர்த்தமபி வை மாசம் சதுர்த்தமபி வை மாசம். द्वादशे द्वादशे हनी द्वादशे द्वादशे हनी द्वादशे द्वादशे हनी. वायुभक्षोजितश्वासो 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 वायुभक्षोजितश्वासो. ध्यायं देवमधारयत् ध्यायं देवमधारयत् ध्यायं देवमधारयत्. पंचमे मास्यनुप्राप्ते पंचमे मास्यनुप्राप्ते पंचमे मास्यनुप्राप्ते. जितश्वासो नृपात्मजः जितश्वासो नृपात्मजः जितश्वासो नृपात्मजः. ध्यायन् ब्रह्मपदैकेन ध्यायन् ब्रह्मपदैकेन. तस्थौ स्थाणुरिवाचलः तस्थौ स्थाणुरिवाचलः तस्थौ स्थाणुरिवाचलः. सर्वतो मन आकृष्य सर्वतो मन आकृष्य सर्वतो मन आकृष्य. हृदि भूतेन्द्रियाशयम् हृदि भूतेन्द्रियाशयम्
ஹிருதி பூதேந்திரியாசயம் த்யாயன் பகவதோ ரூபம் த்யாயன் பகவதோ ரூபம் த்யாயன் பகவதோ ரூபம் நாத்ராக்ஷீத் கிஞ்சனாபரம் நாத்ராக்ஷீத் கிஞ்சனாபரம் நாத்ராக்ஷீத் கிஞ்சனாபரம் ஆதாரம் மகதாதீனாம் ஆதாரம் மகதாதீனாம் ஆதாரம் மகதாதீனாம் பிரதான புருஷேஸ்வரம் பிரதான புருஷேஸ்வரம் பிரதான புருஷேஸ்வரம் பிரம்மதாரணம் பிரம்மதாரயமாணஸ்ய 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 த்ரயோ லோகாஸ்ச கம்பிரே த்ரயோ லோகாஸ்ச கம்பிரே த்ரயோ லோகாஸ்ச கம்பிரே யதைகபாதேன ச பார்த்திவார்பகः யதைகபாதேன ச பார்த்திவார்பகः யதைகபாதேன ச பார்த்திவார்பகः தஸ்தௌ ததங்குஷ்டநிபீடிதாமஹி தஸ்தௌ ததங்குஷ்டநிபீடிதாமஹி தஸ்தௌ ததங்குஷ்டநிபீடிதாமஹி நநாம தத்ரார்த்தமிபேந்திர திஷ்டிதா நநாம தத்ரார்த்த இபேந்திர திஷ்டிதா நநாம தத்ரார்த்தமிபேந்திர திஷ்டிதா நநாம தத்ரார்த்தம் இபேந்திர திஷ்டிதா நநாம தத்ரார்த்தம் நநாம தத்ரார்த்தம் இபேந்திர திஷ்டிதா இபேந்திர திஷ்டிதா தரீவ சவ்யேதரதः பதே பதே தரீவ சவ்யேதரதः பதே பதே தரீவ சவ்யேதரதः பதே பதே தஸ்மின்னபித்யாயதி விஸ்வமாத்மனः தஸ்மின்னபித்யாயதி விஸ்வமாத்மனः தஸ்மின்னபித்யாயதி விஸ்வமாத்மனः துவாரம் நிருத்யாசும் அனன்யயா தியா துவாரம் நிருத்யாசும் அனன்யயா தியா துவாரம் நிருத்யாசும் அனன்யயா தியா லோகாநிருச்ச்வாஸ நிபீடிதா பிருஷம் லோகாநிருச்ச்வாஸ நிபீடிதா பிருஷம் லோகாநிருச்ச்வாஸ நிபீடிதா பிருஷம் சலோகபாலாः சரணம் யயுர்ஹரிம் சலோகபாலாः சரணம் யயுர்ஹரிம் சலோகபாலாः சரணம் யயுர்ஹரிம் தேவாவுச்சுः 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 நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் சராச்சரஸ்யாகில சத்வதாம்னः சராச்சரஸ்யாகில சத்வதாம்னः சராச்சரஸ்யாகில சத்வதாம்னः விதேயி தன்னோ விருஜினாத்விமோக்ஷம் விதேயி தன்னோ விருஜினாத்விமோக்ஷம் விதேயி தன்னோ விருஜினாத்விமோக்ஷம் பிராப்தா வயம் த்வாம் சரணம் சரண்யம் பிராப்தா வயம் த்வாம் சரணம் சரண்யம் பிராப்தா வயம் த்வாம் சரணம் சரண்யம் ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவான் உவாச்ச மாபைஷ்டபாலம் தபசோ துரத்யயாத் மாபைஷ்டபாலம் தபசோ துரத்யயாத் மாபைஷ்டபாலம் தபசோ துரத்யயாத் நிவர்த்தயிஷ்யே பிரதியாத ஸ்வதாமா நிவர்த்தயிஷ்யே பிரதியாத ஸ்வதாமா நிவர்த்தயிஷ்யே பிரதியாத ஸ்வதாமா யதோ ஹி வஹ பிராணநிரோத ஆசீத் யதோ ஹி வஹ பிராணநிரோத ஆசீத் யதோ ஹி வஹ பிராணநிரோத ஆசீத் ஔத்தானபாதிஹி மயி சங்கதாத்மா ஔத்தானபாதிர்மயி சங்கதாத்மா ஔத்தானபாதிர்மயி சங்கதாத்மா ஸ்ரீ ஹரே நமः ஓமிதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே
அஷ்டமோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே அஷ்டமோத்தியாய. ஸ்ரீ ஹரே நமः. மைத்ரேய உவாச்ச சனகாத்யா நாரதஸ்ய ரிபுர்ஹம்சோருணிர்யதிः நைதே கிருஹான் பிரம்மசுதா ஹ்யாவசம் ஊர்ಧ್ವರೇತசः மிருஷா தர்மஸ்ய பார்யாசீத் தம்பம் மாயாம் ச சத்ருஹன் அசூத மிதுனம் தத்து நிர்ஹிதீ ஜக்ருஹே பிரஜாः தயோः சமபவன் லோபோ நிக்ருதிश्च மகாமதே தாभ्यां क्रोधश्च हिंसा च यद्दुरुक्ती स्वसाकलिः दुरुक्तौ कलिराधत्त भयं मृत्युं च सत्तमा तयोश्च मिथुनं यज्ञे यातना निरयस्तथा संग्रहेण मयाख्यातः प्रतिसर्गस्तवानघ त्रिश्रुत्वैतद् पुमान् पुण्यं विधुनोत्यात्मनोमलम् अथातकीर्तये वंशं पुण्यकीर्तेः कुरुद्वः स्वायम्भुवस्यापि मनो हरेरंशांशजन्मनः प्रियं व्रतोत्तानपादौ शतरूपापतेः सुतौ वासुदेवस्य कलया रक्षायां जगतस्थितौ जाये उत्तानपादस्य सुनीतिः सुरुचिस्तयोः सुरुचिः प्रेयसी पत्युः नेतरायत्सुतो ध्रुवः एकदा सुरुचेः पुत्रम् अङ्कमारोप्य लालयन् उत्तमं नारुरुक्षन्तम् ध्रुवं राजाभ्यनन्दत तथा चिकीर्षमाणं तं सपत्न्यास्तनयं ध्रुवं सुरुचिः शृण्वतो राज्ञः सेर्ष्यमाहाति गर्विता न वत्स नृपतेर्धृष्ट्यं भवानारोढुमर्हति न गृहीतो मया यत्त्वं कुक्षावपि नृपात्मजः बालोऽसि बतनात्मानम् अन्यस्त्रीगर्भसम्भृतम् नूनं वेद भवान् यस्य दुर्लभेत्थे मनोरथः तपसाराध्य पुरुषं तस्यैवानुग्रहेण मे गर्भे त्वं साधयात्मानं यदीच्छसि नृपासनम्. मैत्रेय उवाच मातुः सपत्न्याः स दुरुक्तिविद्धः श्वसन् रुषा दण्डहतो यथा हित्वा मिषन्तं पितरं सन्नवाचं जगाम मातुः प्रहृदन् सकाशम् तं निःश्वसन्तं स्फुरिताधरोष्ठं सुनीतिरुत्सङ्ग उदूह्य बालम् निशम्य तत्पौरमुखान्नितान्तं साविव्यथे यद्गदितं सपत्न्या सोत्सृज्य धैर्यं विललापशोक दावाग्निना दावलतेव बाला वाक्यं सपत्न्याः स्मरति सरोज श्रियादृशा बाष्पकलामुवाह दीर्घं श्वसन्ती वृजिनस्य पारम् अपश्यति बालकमाहबाला मामङ्गलं तात परेषु मंस्था भुङ्क्ते जनो यत्परदुःखदस्थम् सत्यं सुरुच्या भीतं भवान् मे यद्दुर्भगायाः उदरे गृहीतः स्तन्येन वृद्धश्च विलज्जते यां भार्येति वा वोढुम् इडस्पतिर्माम् आतिष्ठ तत्तात विमत्सरस्त्वम् उक्तं समात्रापि यदव्यलीकम् आराधय अधोक्षज पादपद्मम् यदीच्छसे ध्यासनम् उत्तमो यथा यस्याङ्घ्रिपद्मम् परिचर्य विश्व विभावनायात्तगुणाभिपत्तेः अजोऽध्यतिष्ठत् खलु पारमेष्ठ्यम्
பதம் ஜிதாத்மஸ்வசனாபிவந்தியம் ததா மனுர்வோ பகவான் பிதாமகோ யமேகமத்யா புருதக்ஷிணைர்மகः இஷ்ட்வாபிபேதே துரவாபமன்யதோ பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்யம் தமேவ வத்சாஸ்ரய பிருத்யவத்சலம் முமுக்ஷுபிः மிருக்யபதாப்ஜ பத்ததிம் அனன்யபாவே நிஜதர்மபாவிதே மனஸ்யவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம் நான்யம் ததः பத்மபலாசலோச்சனாத் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரைः அங்கவிமிருக்யமாணயா. மைத்ரேய உவாச்ச ஏவம் சஞ்சல்பிதம் மாதுः ஆகர்ண்யார்த்தாகமம் வசः சந்நியம்யாத்மனாத்மானம் நிச்சக்ராமபி துப்புராத். நாரதஸ்ததுபாகர்ண்ய ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்धन्यपघ्नेन பாணினா பிராக விஸ்மிதः அஹோ தேஜ க்ஷத்ரியாணாம் மானபங்கமமர்ஷ்யதாம் பாலோப்யயம் ஹிருதா தத்தே யத்சமாதுரசத்வச்சः. நாரத உவாச்ச நாதுனாப்யவமானம் தே சம்மானம் வாபி புத்ரக லக்ஷயாமः குமாரஸ்ய சக்தஸ்ய क्रीडनादिषु விகல்பே வித்யமானேபி நஹ்யசந்தோஷஹேதவः பும்சோ மோகமிருதே பின்னாः யல்லோகே நிஜகர்மபிः பரிதுஷ்யேத்ததஸ்தாத் தாவன்மாத்ரேண பூருஷः தெய்வோபசாதிதம் யாவத் வீக்ஷ்யேஸ்வர கதிம் புதः. அத மாத்ரோபதிஷ்டேன யோகேனாவருருத்சசி யத்பிரசாதம் சவை பும்சாம் துராராத்யோ மதோ மம. முனயः பதவீம் யஸ்ய நிஸ்ஸங்கேன உருஜன்மபிः ந விதுர்மிருகயந்தோபி தீவ்ரயோகசமாதினா அதோ நிவர்த்ததாமேஷ நிர்பந்தத்தவ நிஷ்ஃபலः யதிஷ்யதி பவான் காலே ஸ்ரேயசாம் சமுபஸ்திதே யஸ்ய யத்தைவ விஹிதம் சதேன சுகதுக்கயோः ஆத்மானம் தோஷயன் தேஹி தமசः பாரமிருச்சதி. குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாதன் விச்சேத் ந தாபைः அவிபூயதே. ध्रुव उवाच सोऽयं शमो भगवता सुखदुःखहतात्मनां दर्शितः कृपया पुंसां दुर्दर्शोऽस्मद्विधैस्तु यः अथापि मे विनीतस्य क्षात्रं घोरमुपेयुषः सुरुच्या दुर्वचो बाणैः न भिन्ने श्रयते हृदि पदं त्रिभुवनोत्कृष्टं जिगीषोः साधुवत्मते ब्रूह्यस्मत्पितृभिर्ब्रह्मन् अन्यैरप्यनधिष्ठितम् नूनं भवान् भगवतो योऽङ्गजः परमेष्ठिनः वितुदन्नटते वीणां हिताय जगतोऽर्कवत्. मैत्रेय उवाच इत्युदाकृतमाकर्ण्य भगवान् नारदस्तदा प्रीतः प्रत्याहतं बालं सद्वाक्यमनुकम्पया. नारद उवाच जनन्याभिहितः पन्थाः स वै निःश्रेयसस्यते भगवान् वासुदेवस्तं भजतं प्रवणात्मना धर्मार्थकाममोक्षाख्यं य इच्छेच्छ्रेय आत्मनः एकं ह्येव हरेस्तत्र कारणं पादसेवनम्. तत्तात गच्छ भद्रन्ते यमुनायास्तटं शुचि पुण्यं मधुवनं यत्र सान्निध्यं नित्यदा हरेः स्नात्वानुसवनं तस्मिन् कालिन्द्याः सलिले शिवे कृत्वोचितानि निवसन् आत्मनः कल्पितासनः प्राणायामेन त्रिवृता
प्राणेन्द्रियमनोमलं शनैर्व्युदस्याभिध्यायेत् मनसा गुरुणा गुरुं प्रसादाभिमुखं शश्वत् प्रसन्नवदने क्षणं सुनासं सुभ्रुवं चारु कपोलं सुरसुन्दरम् तरुणं रमणीयाङ्गम् अरुणोष्ठे क्षणाधरं प्रणताश्रयणं नृम्णं शरण्यं करुणार्णवम् श्रीवत्साङ्कं घनश्यामं पुरुषं वनमालिनं शङ्खचक्रगदापद्मैः अभिव्यक्तचतुर्भुजं किरीटिनं कुण्डलिनं केयूरवलयान्वितं कौस्तुभाभरणग्रीवं पीतकौशेयवाससं काञ्चीकलापपर्यस्तं लसत्काञ्चननूपुरं दर्शनीयतमं शान्तं मनोनयनवर्धनं पद्भ्यां नखमणिश्रेण्या विलसद्भ्यां समर्चतां हृत्पद्मकर्णिकाधिष्ण्यम् आक्रम्यात्मन्यवस्थितं स्मयमानमभिध्यायेत् सानुरागावलोकनं नियतेनैकभूतेन मनसा वरदर्शभम् एवं भगवतो रूपं सुभद्रं ध्यायतो मनः निर्वृत्या परया तूर्णं सम्पन्नं न निवर्तते जपश्च परमो गुह्यः श्रूयतां मे नृपात्मज यं सप्तरात्रं प्रपठन् पुमान् पश्यति खेचरान् ॐ नमो भगवते वासुदेवाय मन्त्रेणानेन देवस्य कुर्याद्द्रव्यमयीं बुधा सपर्यां विविधैर्द्रव्यैः देशकालविभागवित् सलिलैः शुचिभिर्माल्यैः वन्यैर्मूलफलादिभिः शस्ताङ्कुरांशुकैर्चार्चेत् तुलस्या प्रियया प्रभुं लब्ध्वा द्रव्यमयीमर्चां क्षित्यं वादिषु वार्चयेत् आभृतात्मा मुनिशान्तो यतवाङ्मितमन्यभुक् स्वेच्छावतारचरितैः अचिन्त्य निजमायया करिष्यत्युत्तमश्लोकः तद्ध्यायेत् हृदयङ्गमम् परिचर्या भगवतो यावत्यः पूर्वसेविताः तामन्त्रहृदयेनैव प्रयुञ्ज्यान्मन्त्रमूर्तये एवं कायेन मनसा वचसा च मनोगतं परिचर्यमाणो भगवान् भक्तिमत्परिचर्यया पुंसाम् अमायिनां सम्यक् भजतां भाववर्धनः श्रेयो दिशत्यभिमतं यद्धर्मादिषु देहिनां विरक्तश्चेन्द्रियरतौ भक्तियोगेन भूयसा तं निरन्तरभावेन भजेताद्धा विमुक्तये इत्युक्तस्तं परिक्रम्य प्रणम्य च नृपार्भकः ययौ मधुवनं पुण्यं हरेश्चरणचर्चितम् तपोवनं गते तस्मिन् प्रविष्टोऽन्तः पुरं मुनिः अर्हितार्हणको राज्ञा सुखासीन उवाच तम् नारद उवाच राजन् किं ध्यायसे दीर्घं मुखेन परिशुष्यता किं वा नरिष्यते कामो धर्मो वार्थेन संयुतः राजोवाच सुतो मे बालको ब्रह्मन् स्त्रीणेन करुणात्मना निर्वासितः 5 वर्षः सह मात्रा महान् कविः अप्यनाथं वने ब्रह्मन् मास्मादन्त्यर्भकं वृकाः श्रान्तं शयानं क्षुधितं परिम्लानमुखाम्बुजम् अहो मे बत दौरात्म्यं स्त्रीजितस्योपधारय योऽङ्कं प्रेम्णारुरुक्षन्तं नाभ्यनन्दमसत्तमः नारद उवाच मामाशुचः स्वतनयं
தேவகுப்தம் விஷாம்பதே தத்பிரபாவமவிஜ்ஞாய பிராவ்ருங்கே யத்யசோ ஜகத் சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா லோகபாலைரபி பிரபுः ஏஷ்யத் அச்சிரதோ ராஜன் யசோ விபுலயம் ஸ்தவ. மைத்ரேய உவாச்ச இதி தேவர்ஷிணா ப்ரோக்தம் விஸ்ருத்ய ஜகதீபதிः ராஜலக்ஷ்மீமனாத்ருத்ய புத்திரமேவான்வசிந்தயத். தத்ராபிஷிக்தः பிரயதः தாமுபோஷ்ய விபாவரீம் சமாஹிதः பர்யச்சரத் ऋष्यादेशेन पूरुषम्. त्रिरात्रान्ते कपित्थबदराशनः आत्मवृत्त्यनुसारेण मासं निन्येर्चयन् हरिं. द्वितीयं च तथा मासं षष्ठेऽर्भको दिने तृणपर्णादिभिः शीर्णैः कृतान्नोऽभ्यर्चयन् विभुम्. तृतीयं चानयन् मासं नवमेघनी अभक्ष उत्तमश्लोकम् उपाधावत्समाधिना. चतुर्थमपि वै मासं द्वादशेऽहनी वायुभक्षो जितश्वासः ध्यायन् देवमधारयत्. पञ्चमे मास्यनुप्राप्ते जितश्वासो नृपात्मजः ध्यायन् ब्रह्मपदैकेन तस्थौ स्थाणुरिवाचलः. सर्वतो मन आकृष्य हृदि भूतेन्द्रियाशयम् ध्यायन् भगवतो रूपम् नाद्राक्षीत् किञ्चनापरम्. आधारम् महदादीनाम् प्रधानपुरुषेश्वरम् ब्रह्मधारयमाणस्य त्रयो लोकाश्च कम्पिरे. यदैकपादेन स पार्थिवार्भकः तस्थौ तदुङ्गुष्ठ निपीडिता मही न नाम तत्रार्धम् इभेन्द्रधिष्ठिता. तरीव संव्येतरतः पदे पदे तस्मिन्नभिध्यायति विश्वमात्मनो द्वारम् निरुध्यासु अनन्यया धिया. लोका निरुच्छ्वास निपीडिता भृशम् स लोकपालाः शरणं ययुर्हरिम्. देवावूचुः नैवं विदामो भगवन् प्राणरोधम् चराचरस्याखिल सत्त्वधाम्नः. विधेहि तन्नो वृजिनाद्विमोक्षम् प्राप्ता वयं त्वां शरणं शरण्यम्. श्रीभगवानुवाच मा भैष्टबालम् तपसो दुरत्ययात् निवर्तयिष्ये प्रतियातः स्वधाम. यतो हि वः प्राणनिरोध आसीत् औत्तानपादिः महि सङ्गतात्मा. श्रीहरये नमः. इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे अष्टमोऽध्यायः. श्रीहरये நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். श्रीहरये नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी. देशोऽयं क्षोभरहितः. ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय
पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परम् किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।